உதயநிதி கைது விவகாரம். சத்யராஜை மேடையில் மறைமுகமாக கலாய்த்தாரா மாதவன்? டிராமா என்ற வார்த்தையால் வெடித்த சர்ச்சை. சென்னை. தமிழக அரசியலில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கைது மற்றும் த்ரிஷா விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் GTN படவிழாவில் நடிகர் மாதவன் பேசிய ஒரு வார்த்தை இணையத்தில் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. மேடையில் இருந்த நடிகர் சத்யராஜை அவர் மறைமுகமாக விமர்சித்ததாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். GT நாயுடுவின் வாழ்க்கையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள GTN திரைப்படத்தின் விளம்பர நிகழ்ச்சி சென்னையில் நேற்று நடைபெற்றது. இதில் நடிகர்கள் மாதவன், சத்யராஜ், ஜெயராம், பிரியாமணி, துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசிய நடிகர் மாதவன், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் இருக்கும் எங்கள் நண்பர்களுக்கு நன்றி. வெளியில் நிறைய டிராமா நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அதை விட்டுவிட்டு நீங்கள் இங்கு வந்து எங்களுடன் இருக்கிறீர்கள். படம் இன்னும் 2 நாட்களில் வெளியாக உள்ளதால் எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய டிராமா நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் பதட்டமாக இருக்கிறோம் என்று கூறினார். மாதவன் இவ்வாறு பேசும்போது மேடையை திரும்பி பார்த்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் பத்திரிகையாளர்களை பார்த்து மட்டும் அவ்வாறு கூறவில்லை என்றும் மேடையில் இருந்த சத்யராஜை சுட்டிக்காட்டியே டிராமா என மறைமுகமாக கலாய்த்தார் என்றும் சமூக வலைதளங்களில் சிலர் கிளப்பிவிட்டுள்ளனர். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீதான வழக்கு, கைது நடவடிக்கை, தொண்டர்கள் போராட்டம் என ஆளும் கட்சியினர் அரசியல் ரீதியாக பெரும் பரபரப்பில் இருக்கும் சூழ்நிலையில் திமுகவின் தீவிர ஆதரவாளரான சத்யராஜ் அது பற்றி கவலைப்படாமல் சினிமா நிகழ்ச்சிக்கு வந்ததை சுட்டிக்காட்டியே மாதவன் அவ்வாறு பேசியதாக நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். ஆனால் இந்த வாதத்தை மாதவனின் ரசிகர்கள் கடுமையாக மறுத்துள்ளனர். அரசியல் சூழ்நிலை காரணமாக தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பு நிலவி வரும் நிலையில் அந்த செய்திகளை சேகரிக்க செல்லாமல் சினிமா நிகழ்ச்சிக்கு வந்த ஊடகத்தினருக்கு நன்றி தெரிவிக்கவே மாதவன் அப்படி பேசினார் என்று அவர்கள் விளக்கமளித்து வருகின்றனர். உதயநிதி ஸ்டாலினின் பேச்சு எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பூதாகரமாக மாறியதோ அதேபோல்தான் மாதவனின் பேச்சையும் சிலர் தேவையின்றி திரித்து வருகின்றனர் என அவர்கள் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். மாதவன் யதார்த்தமாக பேசிய வார்த்தையா அல்லது அரசியல் உள்நோக்கத்துடன் கூறப்பட்டதா என இணையத்தில் இருதரப்பு விவாதங்கள் சூடுபிடித்துள்ளன. GTN திரைப்படத்தின் வெளியீட்டை விட மாதவனின் இந்த பேச்சுதான் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பேசுபொருளாக உள்ளது.